வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ், சி. பக்தவத்சல பாரதி அவர்கள் எழுதிய பண்பாட்டு மானிடவியல் என்ற நூலிலிருந்து சடங்கு முறைகள் என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகலாம். முதல்ல சடங்கு முறைகள்னால் என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புனிதத்தன்மை அப்படிங்கிற ஒரு பிரம்மையை தோற்றுவிச்சு அதன் மூலமாக சமயம் அப்படிங்கிற முறையை ஏற்படுத்திய நிகழ்வில் இரண்டாம் கட்டமாகத்தான் சடங்குகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த சடங்குகள் எல்லாமே சமயத்தினுடைய கருப்பொருளாக கருதப்படக்கூடிய புனிதத்தன்மையின்பால் மக்கள் மேற்கொள்ளும் நடத்தை கோலங்களின் தொகுப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சடங்குகள் வேறு சில செயல்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. குறிப்பாக எதற்காக இந்த சடங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, புனிதத்தன்மையை பாதுகாக்கணும், அதற்கு களங்கம் ஏற்படக்கூடாது, தீயவற்றிலிருந்து தனிமைப்படுத்தி தூய்மையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த சடங்குகளை செய்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்போது தீர்த்தம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தின் மூலமாக தண்ணி குடிக்கக்கூடாது. பூசையப்போ கற்பூரம் ஏற்றம் இல்லையா, ஒரு தட்டு வச்சு அந்த தட்டை வச்சு அன்றாட உணவு உண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, புனிதத்தன்மையோடு தொடர்பு கொண்டு அதனுடைய ஆற்றலை பெற்று பயனடைய சடங்குகளை செஞ்சாங்க. இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, புனிதத்தன்மையை மக்கள் இறைவன் அப்படிங்கிற ஒரு பெயரால் மனித உருவமாக்கியோ மனித உணர்வுகளாக்கியோ வழிபட முற்படுவதால் அந்த கடவுளுக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளினுடைய மனசை நிறைவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தினால தான் சடங்குகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற தகவலை சி. பக்தவத்சல பாரதி அவர்கள் தெளிவுபடுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாய வாழ்க்கையில் சடங்குகள் பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. சமய நிகழ்ச்சிகளின் போது மேற்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு சடங்கும் அதில் பங்கு பெறக்கூடிய அனைவரையும் ஒன்றுபட வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ள எல்லாருடைய ஒன்றுபட்ட மனதினுடைய வெளிப்பாடு தான் அந்த சமூகத்தவனுடைய சமயம் என்று தர்க்கைம் அப்படிங்கிற அறிஞர் தெளிவுபடுத்துகிறாரு. தொன்மை சமுதாயம் முதல் இன்றைய பெருஞ்சமயங்கள் வரை அனைத்திலும் இடம்பெறும் சடங்குகள் மக்களை ஒன்று சேர்க்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளேயும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் இதன் மூலமாக மறைந்து போய் விடுகின்றன அப்படிங்கிற தகவலையும் இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போது அனைவருடைய ஒன்றுபட்ட நடத்தை முறை இதன் மூலமாக ஏற்படுகிறது. இந்த சடங்கு முறைகள் மூலமாக சமுதாய கூட்டமைப்பு வலுப்படுகிறது அப்படிங்கிற தகவலும் நமக்கு இதன் மூலமாக கிடைக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சமய சார்புடைய சடங்குகள் தவிர வாழ்வியல் சடங்குகளும் மக்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குது. இவை பண்பாட்டினுடைய பல நிறுவனங்களினுடைய செயல்முறைகளோடு தொடர்புடையவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பழங்குடி சமுதாயங்கள் முதல் ஊரக சமுதாயங்கள், நகர சமுதாயங்கள் வரை அனைத்து சமுதாயங்கள்லேயுமே எண்ணற்ற வாழ்வியல் சடங்குகள் இருக்குது. பழங்குடிகள் மக்களாகட்டும், கிராமப்புற மக்கள்கிட்ட ஆகட்டும், நகர மக்கள்கிட்ட, இப்படி எல்லாத்துக்கிட்டையுமே சடங்குகள் இருக்கிறது. தமிழர்களிடம் பல்வேறு சடங்குகள் காலங்காலமாக வழக்கில் இருந்து வந்துள்ளன அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாரு. இந்த சடங்குகள் எல்லாமே வாழ்வை பல தொடர்நிலைகளாக பிரித்து ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மக்களை அறிமுகப்படுத்தும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக என்னென்ன சடங்குகள்லாம் வாழ்வியல் சடங்குகள் செய்கிறாங்கன்னா, பெயர் சூட்டு சடங்கு, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு கூப்பிட்றது, காது குத்தல் சடங்கு, அப்புறம் இந்த ஐயரில் பூநூல் போடுவாங்க இல்லையா, அந்த பூநூல் திருமணம், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா, அந்த பெண்கள் பூ படையும் போது, அப்புறம் திருமணம், வளைகாப்பு, இதெல்லாம் குறிப்பிடத்தக்கவை. அதே நேரத்தில் இறப்பு சடங்குல கூட பல நிலைகள் இருக்குது. இறந்தவரை அடக்கம் செய்கிறது, மறுநாள் பால் ஊற்றுறது, 14, 16ஆம் நாளில் காரியம் பண்ணுறது, அன்னைக்கு நடக்கூடிய தாலி எறுப்பு சடங்கு, இதெல்லாம். அப்புறம் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா திவசம் கொடுக்குற சடங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா உலக வாழ்வியல் பற்றிய மக்களினுடைய பார்வையும் அது பற்றிய அவர்களுடைய கருத்தாக்கமும் அடங்கியுள்ளன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அர்னால்டு வான் கென்னப் அப்படிங்கிற மானுடவியல் அறிஞர் மக்களினுடைய வாழ்வியல் சடங்கு முறைகளை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதை என்னென்னு சொல்கிறாருன்னா, தகுதி பெயர்ச்சி சடங்குகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு தகுதி பெயர்ச்சி சடங்கும் மக்களை ஒரு நிலையிலிருந்து பிரித்து மறுநிலைக்கு அறிமுகப்படுத்துவதா முடிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த வகை கருத்தை வலுவாக்கி கொண்ட அவர் தகுதி பெயர்ச்சி சடங்குகளை பிரித்தல் சடங்குகள், நிலைமாற்றச் சடங்குகள்,
சேர்ப்பு சடங்குகள் அப்படின்னு மேலும் அதை வந்து பகுத்தார். முதல் வகை சடங்கு, அதாவது பிரித்தல் சடங்குகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவரை அவரது தகுதியிலிருந்து பிரியும் நிகழ்வை குறிக்குதான். ரெண்டாவது நிலைமாற்ற சடங்குகள் அப்படிங்கிறது அவர் தகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிக்கிறதா குறிப்பிட்றாங்க. மூன்றாவது சேர்ப்பு சடங்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு சார்த்தப்படக்கூடிய புதிய தகுதியை குறிப்பதற்காக நிகழ்த்தப்படுகின்றன அப்படின்னு அந்த அர்னால்டு வான் கென்னப் அப்படிங்கிற மானுடவியல் அறிஞர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே மாதிரி சங்ககால தமிழர் பண்பாட்டிலும் பல தகுதி பயிற்சி நிலைகள் பிரிக்கப்பட்டுள்ளமை ஆய்வுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குறிப்பாக அந்த குழந்தை பருவத்தை பற்றி குறிப்பிடுறாரு பக்தவச்சல பாரதி அவர்கள். எப்படி அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு 10 பருவம் வச்சு பாடுவோம் சிற்றிலக்கியத்தில், பிள்ளை தமிழில் பாடுவோம். இந்த காப்பு, செங்கீரை, அப்புறம் தாளப்பருவம், அப்புறம் சப்பானி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம், அம்மானை பருவம், சிற்றில், சிறுதேர், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தகுதி பெயர்வு அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தை கொண்டது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரியே பெண்களுடைய வாழும் காலத்தை வச்சு அந்த பெண்களை 7 பருவமாக பிரிக்கிறாங்க இல்லையா? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படிங்கிற அந்த தகுதி நிலைகளாக பகுத்ததும் மேற்கூறிய கருத்தாக்கத்தினுடைய அடிப்படையை கொண்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற எண்ணற்ற தகுதி பெயர்வுகள் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. அவற்றோடு சேர்ந்து முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி பெயர் சூட்டு சடங்கு, காது குத்துதல், பூநூல் திருமணம், மஞ்சள் நீராட்டு விழா, திருமணம், வளைகாப்பு, 60ஆம் கல்யாணம், இறப்போரை எரிக்கிறது, புதைக்கிறது, பால் ஊற்றுறது, காரியம் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் திவசம் கொடுக்கறது, அதை வந்து இன்றைக்கி நம்ம திதி கொடுக்கறதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான தகுதி பெயர்ச்சி சடங்குகள் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு ஆராய வேண்டிய ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி பண்பாட்டு மானுடவியலை இந்த நூலை எழுதிய பக்தவச்சல பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக இதையெல்லாம் பண்ணி பார்க்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சடங்கு முறைகள் அப்படிங்கிறது மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஒருத்தரை பார்த்துக்கவும் புரிந்து கொள்ளவும், அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு புரிதல் ஏற்படவும், ஒரு புனிதத்தன்மையோடு வாழவும் அந்த தெய்வ வழிபாடு இன்ன பிற சடங்குகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற உண்மையை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த புனிதத்தன்மை அப்படிங்கிற அந்த ஒன்றை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சடங்குகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்திருக்கு. அப்போ சடங்குகள் அப்படிங்கிறப்போ இறை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் இருக்குது, வாழ்வியலோடு தொடர்புடைய சடங்குகள் இருக்குது. அதை மேலும் அறிஞர்கள் ஒவ்வொரு முறையில் அவங்க காட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் இந்த பண்பாட்டு மானுடவியல் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய சடங்கு முறைகள் அப்படிங்கிற தலைப்பின் மூலமாக நம்மால் தெரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி இதெல்லாமே அந்த சமய நம்பிக்கைகளும் வாழ்வியலும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவில் அடங்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். நன்றி.